மொழியாலும் கலாச்சாரத்தாலும் பிரிந்திருந்தாலும் சிந்தை ஒன்றுடையாள் என்ற பாரதி எண்ணப்படி பாரதம் ஒன்றாகவே இருப்பதால் தான் இந்தியா பார்ப்போற்றும் நாடாக திகழ்கிறது. மேலும் குறிப்பாக தமிழ்நாட்டினை தாயாக பாவித்து தாங்கள் படைத்த இலக்கியங்களை ஆபரணங்களாக சூட்டி அழகு சேர்த்துள்ளனர் எம் தமிழன்னைக்கு. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாளினையும் பொன்மோடி சூளாமணியும் பொலிய சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. சிலப்பதிகாரம் எழுதியவர் இளங்கோவடிகள். நூல்கள் 3 காண்டம் 30 காதை. மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். நூல்கள் 30 காதை. சீவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்க தேவர். நூல்கள் 13 இலபகங்கள். வளையாபதி எழுதியவர் பேர் தெரியவில்லை. நூல்கள் 72 பாடல்கள். குண்டலகேசி எழுதியவர் நாகூத்தனார். நூல்கள் 224 பாடல்கள். நன்றி. வணக்கம். நான் 7ஆம் வகுப்பு மாணவன். நான் கிறிஸ்டியன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறேன். தனக்கு பின் தானம் என்பார்கள். ஆனால் நம் முன்னோர் தனக்கு இல்லை என்றாலும் கவலை இல்லை, தன்னை நாடி வந்தவர்களுக்கும் தமிழுக்கும் தன்னால் இயன்றவரை கைமாறு கருதாமல் இன்முகத்துடன் உதவியுள்ளனர். அப்படி உதவியுள்ளவர்கள் கடையேழு வள்ளல்கள் ஆவார். பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தவர். இவர் பருவமலையை ஆட்சி செய்தார். பருவமலை எங்கே இருக்குதுன்னா சிங்கம்புணருக்கு அருகில் பிரான்மலை என்று நம்ம பரம்புமலையை சொல்கிறோம். காரி குதிரைகளை பரிசாக வழங்கியவர். இவர் மலையமான் நாடை ஆட்சி செய்கிறார். அது மலையமான் நாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குது. அதியமான் இவர் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர். இவர் தகடூரை ஆட்சி செய்கிறார். தகடூரை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா தர்மபுரின்னு சொல்கிறோம். வல்விலோரி இவர் பாணர்களுக்கு பரிசுகளை வழங்கியிருக்கார். இவர் கொல்லிமலையை ஆட்சி செய்கிறார். கொல்லிமலையை நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சொல்கிறோம். ஆயண்டிரன் இவர் நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு போற்றி மகிழ்கிறார். இவர் பொதியமலையின் அரசர். பொதியமலையை நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் மலைன்னு சொல்கிறோம். அகத்தியர் மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நல்லி மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் கொடுத்தவர். இவர் கண்டீரமலையை ஆட்சி செய்கிறார். கண்டீரமலையை நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டின்னு சொல்கிறோம். பேகன் இவர் மயிலுக்கு போரை போர்த்தி மகிழ்கிறார். இவர் பொதினிமலைக்கு அரசர். பொதினிமலையை நம்ம என்ன சொல்கிறோம்னா பழனிமலைன்னு சொல்கிறோம். பேகனின் சிறப்பு கடையேழு வள்ளல்களின் ஒருவர் பேகன். பேகன் பொதினிமலைக்கு அரசர். பேகன் பொதினிமலையில் நகர்வலம் சென்று கொண்டிருக்கும் போது அவர் குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கும் மயிலை பார்த்தார். பார்த்து போர்வை பொருத்தி சென்றார். காண மயிலுக்கு கலிங்கம் நல்கினான் பேகன். இப்போ நம்ம பேகனை மட்டும் ஏன் சொல்கிறோம்னு தெரியுமா? பேகன் பொதினிமலையோட அரசன். அதாவது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பழனிமலையோட அரசன். அதனால தான் நம்ம பேகனை மட்டும் சிறப்பாக சொல்கிறோம். நன்றி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பாரதம் என்ற மகாபாரத கதை. இந்த மகாபாரதத்தை இயற்றியவர் வேதவியாசர். பாரதத்தின் 2 இதிகாசங்களில் ஒன்று மகாபாரதம், மற்றொன்று ராமாயணம். துரோணர் பரதுவாஜரின் புதல்வரான இவர் கௌரவர் பாண்டவர்களின் ஆசான் ஆவார். போர் வித்தையில் தேர்ந்த ஆசிரியரான பரசுராமனின் மாணவர் இவர். குரு வம்சத்து பிள்ளைகளான கௌரவ பாண்டவர்கள் பந்தை கிணற்றில் தவறவிட்டனர். அதனை கவனித்த துரோணர் ஒரு புல்லை எடுத்து கிணற்றில் போட்டார். அது அந்த பந்தினை துளைத்து நின்றது. அடுத்து ஒரு புல்லை எடுத்து எறிந்தார். அதுவும் அந்த பந்தின் நுனியை ஒட்டி நின்றது. இவ்வாறாக ஒரு சங்கிலி தொடர் போல் நின்றது. அந்த புல்லை மெதுவாக மேலே இழுத்து
பந்தை எடுத்தார். இதை கவனித்த பீஷ்மர் இவரையே குருகுல வம்சத்திற்கு ஆசானாக்கினார். அவர் பீஷ்மரிடம் தருமனை ஈட்டி எறிவதிலும், அர்ஜுனனை வில்வித்தையிலும், பீமன், துரியோதனன், துச்சாதனை கதை சுழற்றுவதிலும், நகுலன், சகாதேவனை வாழ்வீச்சிலும் சிறந்தவர்களாக உருவாக்குவேன் என்று வாக்களித்தார். அதன்படியே அவர்களை குருகுல வாசத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு எல்லா விதமான வித்தைகளும் கற்றுத்தரப்பட்டது. குழந்தைகளும் ஆசானுக்கு ஈடாக அனைத்து பயிற்சிகளும் கற்றுத் தேறி வந்தனர். ஒரு நாள் துரோணர் மாணவர்களின் பயிற்றுத்திறனை சோதித்தறிய எண்ணி வனத்திற்குள் அழைத்து சென்றார். அங்கு ஒரு மரத்தின் அடியில் இருத்தி மாணவர்களை மரத்தின் மேலே என்ன தெரிகிறது என்று கேட்டார். அப்பொழுது மாணவர்கள் ஒவ்வொருவராக மரத்தின் கிளை தெரிகிறது, மரத்தின் உச்சியில் வானம் தெரிகிறது, மேகம் தவழ்ந்து செல்கிறது, பறவை ஒன்று தெரிகிறது என்று கூறிக்கொண்டே வந்தார்கள். இறுதியாக அர்ஜுனன் பறவையின் கண் தெரிகிறது என்றான். அப்போதுதான் துரோணர் மகிழ்ந்தார். தான் எதிர்பார்த்தது போல் இலக்கை அடையும் திறன் ஒருவனுக்கே என்று அர்ஜுனன் உலகறிவும் செய்தான். நீதி நாம் விரும்பும் இலக்கை மட்டுமே நாம் நோக்கி பயணம் செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதல் எடுத்தது கம்பு எனப்படும் ஆயுதம். இது பின்னால் சிலம்பாட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. சிலம்பு என்றால் ஒலித்தல் என்பது பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டு இப்பெயர் சூட்டினர். இதற்கு கம்பு சுழற்றுதல் என்றும் கூறுவர். இது தற்காப்பு கலையாக உருவாக்கப்பட்டது. தற்போது இது ஒரு வீர விளையாட்டாக அறியப்படுகிறது. எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியை கம்பால் தொடுதல் போன்றவை அடிப்படையாகும். இது நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாரை கம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது. மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள்பட்டா, கலர்தடி, வளரி ஆகிய ஆயுதங்களை பயன்படுத்துவர். நாடி நரம்புகளையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் விளையாட்டு தான் இந்த சிலம்பாட்டம். தமிழர்களோட வீரத்திற்கும் நுட்பமான செயல்திறனிற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.